உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நிறுத்து. உன்னை யார் இங்க வர சொன்னாங்க? உன் கையால சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. யாருக்கு தெரியும் நீ இதுல விஷத்தை கூட கலந்திருப்ப. அத்தை என்னத்த பேசுறீங்க? என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? ஏன் நீ செய்ய மாட்டியா? துப்பாக்கி எடுத்து என் மகனையே சுற்றுக்க. இத மட்டும் செய்ய மாட்டியா என்ன? இத செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ ஜெயா, என்ன ஜெயா, மத்தியானத்துல இருந்து அவ சாப்பிடவே இல்லம்மா. அம்மாடி நீ சாப்பிடுமா, முதல்ல வா, முதல்ல வந்து உட்காருமா. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. காலையில நான் சொன்னப்பவே எனக்கு இந்த குடும்பம் தான் வேணும், நான் கலெக்டர் பதவியை ரிசைன் பண்றேன்னு சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ இன்னும் அதுலயே தான் பிடிவாதமா இருக்கா. அப்போ நான் மட்டும் விட்டு கொடுக்கணுமா என்ன? அக்கா, வீட்டு மருமகளா இருந்தா தோ இந்த மாதிரி குருமாதான் பரிமாற முடியும். கலெக்டர் ஆயிட்டா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? அத்தை அவங்க பேசுறத தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்பவும் உங்களை தேவையில்லாம தூண்டி விட்டுட்டே தான் இருக்காங்க. கலெக்டருங்கிறது வெறும் வேலை மட்டும் இல்ல அத்தை, அது என்னோட கடமை. இந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு அத்தை. அதை எப்படி அத்தை நான் கைவிட முடியும்? இத பார், நீ 1000 தான் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொலைகாரி. உன்னோட என்னால ஒரே வீட்ல இல்ல, ஒரே டேபிள்ல கூட உட்கார்ந்து சாப்பிட முடியாது. உனக்கு தான் என் மருமகளா இருக்க விருப்பம் இல்லைல்ல? கிளம்பு. அத்தை என்னத்த திடீர்னு இப்படி சொன்ன, இவ எங்க போவா? என்ன ஹேமா, பொண்ணு மாதிரி அவளுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 தான் இருக்குன்னு நினைச்சியா? மேடம் தான் கலெக்டர் ஆச்சே, அவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, அப்புறம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒன்னு செய்யுந்திரா, நீ கிளம்பு, அங்கேயே போய் தங்கிக்க. உன்னால எங்களுக்கும் பிரச்சனை இல்ல, எங்களால உனக்கும் பிரச்சனை இல்ல. அத்தை நீங்க பெரியவங்க, இப்பெல்லாம் பேசினா அவ சின்ன பொண்ணு, பாவம், என்ன செய்வா? அப்படியெல்லாம் சொல்லாத சுபா. இவ யாருக்காக இந்த வீட்ல இருக்குன்னு சொன்னா? இதோ காவியா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேனே சொன்னா. இப்போ அவ தாலியே பறிக்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிட்டா. கௌதம் யார் போனையும் எடுக்காம சென்னையில போய் கோவத்துல உட்கார்ந்திருக்கான். இன்னும் யாருக்காக இவ இந்த வீட்ல இருக்கணும் சொல்லு? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.